நற்குணக்கடல் அப்படின்னு சொன்னாங்க. ராமனுக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு சொல்லுங்களேன். ரகுராமன் இல்ல ராமன் வர்ற மாதிரியே இருக்கிற பேரா சொல்லுங்களேன். ராமன்ல முடியணும் இல்ல ராமன்ல தொடங்குற பேரு வெங்கட்ராமன். ஐயா ராமன்ல தொடங்குற மாதிரி சொல்லுங்க ஐயா. ராமதுரை ரைட்டு. வேற ராமராஜன் அண்ணன் மக்கள் நாயகனுக்கு போயிட்டாரு. வேற அது மக்கள் நாயகனை சொன்னீங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா நடிகர் அந்த பேர்ல இருந்தாருங்க. ராமலிங்கன் சினிமா நடிகர் இல்லைங்க ஐயா, சொல்லிட்டாங்க. ராமச்சந்திரன் ரைட்ண்ணா, கரெக்ட், நீங்க சொன்ன தவறு இல்ல. நான் எனக்கு வேண்டிய பேரை எடுத்துக்கிறேன். ராமச்சந்திரன். ராமன் சூரிய குல தோன்றல் சொல்லிட்டோம். அப்ப ராம சூரியன் தானே அவருக்கு பேர் வந்துருக்கணும். ஏங்க ராமச்சந்திரன் வச்சாங்க? இந்த கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா நம்ம காங்கேயநல்லூர்ல சொல்லணும். வெறும் கதை மட்டும் சொல்லிட்டு போறது நம்ம இங்க இல்ல. கொஞ்சம் அப்படி சிந்தனையை தட்டி விடணும். இல்ல என்ன தட்டிடுவீங்க. ஏன் ராமச்சந்திரன் பேர் தெரிஞ்சா சொல்லலாம் சாமி, ஒண்ணும் தப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், என்னை விட விஷயம் தெரிஞ்சவங்க நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். நல்லதுங்க ஐயா. அதனால ராமனும் குளிர்ச்சியானவன், ராமச்சந்திரன் பேரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா சொன்ன காரணமும் ஏற்புடையதே. திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். சரி, நான் கேள்விப்பட்ட காரணத்தை சொல்றேன். சந்திரனுக்கு 16 கலைகள் தெரியுமா? அதாவது அமாவாசையில இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா இந்த பிரதமை, தித்தியை, இந்த தீதிகள்லாம் வருது பாருங்க, சதுர்த்தசி, இதெல்லாம் கூட்டி பார்த்தா 16 வரும். கரெக்டானா மணி என்ன 16ன்னு சொல்றாங்க பெரியவங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அமாவாசை ஒண்ணு ஒண்ணா எண்ணி பாத்தீங்கன்னா 16 திதி வருமா. அப்போ 16 கலைகளை கொண்டவன் சந்திரன். அந்த பௌர்ணமி வரும்போது அவரை பார்க்கறதுக்கு எப்படி நமக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கும். பௌர்ணமின்னு சொல்றோம். சந்திரன் எப்படி 16 கலைகளில் வல்லவனாக இருக்கிறானோ அதுபோல் 16 குணங்களில் வல்லவனாக இருப்பதால் ராமச்சந்திரன் என்ற திருநாமம் ராமனுக்கு பெற்றான் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப 16 குணங்கள் இருக்கு. 16 குணங்களும் சொன்னா இன்னைக்கு ராத்திரி வைகுண்ட ஏகாதசி, நீங்க வீட்டுக்கு போக முடியாது, இரவு முழுக்க சொல்லணும். ஒரு 4-5 குணங்களையும் நாம் அனுபவிக்கலாம். பார்ட் 2 போட்டு இன்னொரு நாள் கூட நம்ம மீதி குணங்களை அனுபவிக்கலாம். பாகம் 2. இப்ப நம்ம நற்குண கடல். ஏன்னா ராமனுடைய குணங்களுக்கு அளவே கிடையாது. அவர் யாரையுமே கடிந்து கொண்டதில்லை. ராமனுக்கு கோபம் நம்ம பார்த்ததில்லை, சுடுசொல் பேசினதில்லை. மனுஷனா பொருந்து காட்டுலையும் மேட்டுலையும் அளந்து. நம்ம கிருஷ்ணர் அவர் கதை வேற. அவர் திருவிளையாடல்கன்னே பிறந்தவர். ஆனா ராமன் நம்மை போன்று மனிதனாக பிறந்து நாம படுகிற அவஸ்தைகள் எல்லாத்தையும் பட்டு எந்த இடத்துலயும் தான் பகவானுடைய அம்சம் காட்டாம, அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால அழகா கம்மன் ஒரு வார்த்தையில சொன்னார், நற்குண கடல். கடல். அதனால அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனா பெரியவங்க ஒரு 16 குணங்களை லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ராமனுடைய குணங்கள் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். முதல்ல குணவான். ஃபர்ஸ்ட் குணவான் அப்படின்னு சொல்றாங்க. குணங்கள் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு குணவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன குணம்னு சொல்லணும் இல்ல. இதுக்கு பெரியவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்னன்னு பாத்தீங்கன்னா எளிமை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராமர் யாருக்கிட்டையும் தன்னுடைய ஆளுமையை காட்டினதில்லை. உங்களுக்கு புரியுற மாதிரியான வார்த்தைகள் சொன்ன கெத்து காட்டினதில்லை. யாருக்கு பிள்ளை? தசரதனுடைய மகன். மிக சிறப்பாக ராஜ்யம் ராமராஜ்யம் இன்னைக்கும் சொல்றோம். அந்த ராமராஜ்யம் எப்ப கிடைக்குன்னு தெரியல. அந்த ராமராஜ்யம் சிறப்பா நடத்தி கொண்டு புகழின் உச்சியில இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எளிமையின் மறு உருவம். எப்படி அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தலாம். யுத்த காண்டம் நடக்குது, கதை முடியுது, போர்ல ஜெயிச்சாச்சு ராவணனை. திரும்பி வராங்க புஷ்ப விமானத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன், சுக்ரீவன்
விபீஷ்ணன், அங்கதன் எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க. வரும்பொழுது வழியில எங்கேயோ இறங்கி போயிட்டு அப்புறம் எல்லாம் வராங்க சாமி. சாமி முனிவர் பரத்வாஜ முனிவர் ஆசிரமம். அவர் ஆல்ரெடி ராமர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தார். சாமி நீங்க வரும் பொழுது என்னுடைய இல்லத்திலே விருந்து செய்துட்டு, அதாவது வைஷ்ணவத்துல அமுது செய்துட்டுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாகவதர்கள் அப்படிதான் பேசுவாங்க, அமுது செய்து. எங்க வீட்டுல நீங்க அமுது செய்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டு இருக்கார். அதனால ராமர் என்ன பண்ணார், புஷ்ப விமானத்தை இறக்கி அங்க போய் சாப்பிட்டுட்டு வரணும். ஆனா அங்க பரதன் என்ன சொன்னார், 14 ஆண்டுகள் முடிந்த உடனே அண்ணா நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன், நெருப்பு மூட்டி இறங்கிடுவேன். ஒரு அண்ணன் தம்பினா பாருங்க எப்படி ஒருத்தன் சாப்பிடுறான் பாருங்க. நீ என்ன பாசம் காட்டுறது, உன்னோட நான் காட்டுறேன் பாரு. டேய் 14 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் ஆனாதான் என்ன, ஒரு அரை நாள் ஆனாதான் என்ன? ஆஹா, 15வது வருஷம் இன்னைக்கு தொடங்க போகுதுன்னா விடிகாலமே நெருப்பு மூட்டிட்டு உக்காந்து இருக்கானா அந்த தம்பி நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப அவனுக்கு ஆசை இல்ல, ராஜ்யத்து மேல பற்று கிடையாது. எங்க அண்ணன் வந்தா போதும், எனக்கு அண்ணன் வரல நான் உயிரை விட்டுருவேன். தன் தம்பியை பரத ஆழ்வானை நன்கு அறிந்த ராமன் யார் அனுப்புறாருங்க, ஆஞ்சநேயர் அனுப்புறார். ஆஞ்சநேயர் பறந்து வராரு, வந்து சொல்லிட்டு பரதனை எச்சரிக்கை பண்ணிட்டு, அண்ணன் வராருப்பா, பரத்வாஜர் இல்லத்துல உணவு அருந்துட்டு வராரு சொல்லிட்டான். சொல்லிட்டு திரும்பி வரார். எங்க பரத்வாஜர் இல்லத்துக்கு ஆஞ்சநேயர் வரார். வந்தா அங்க பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கல்யாண வீட்டுக்கு போறோம், ராத்திரி தான் சரியான கூட்டம் இருக்கும் எப்பவுமே. 500 ரூபாய் வேற மொய் வைக்கிறோம், சாப்பிடாம போனா மனசே கேட்கல. நமக்கு பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. போய் சீட்டுக்கு பின்னாடி நின்னாவது முன்னாடி சாப்பிடுறவன அறகுறையா சாப்பிட வச்சு தலைதெறிக்க ஓட வச்சு நான் சாப்பிடுவன் நிக்கிறோம். ஆஞ்சநேயர் பார்த்தார், எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, ஓரமா நின்னார். பரத்வாஜர் சொன்னார், ஆஞ்சநேயா அடுத்த பந்தியில உட்காந்துக்கலான்னு. ராமன் என்ன சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆஞ்சநேயா நீ பான்னார். இடம் எங்க இருக்கு? தன் அருகே அழைத்தார் அனுமனை. ராமருக்கு இலை போடப்பட்டு, வாழை இலை போடப்பட்டு, நல்லா கவனிக்கணும், அதுல இப்ப இருக்கிற மாதிரி கோடு நரம்பு எதுவும் சென்டர்ல கிடையாதுங்க. இலை போட்டு ராமருக்கு பரிமாறி இருக்காங்க. அனுமனை தன் எதிரிலே உட்கார வைத்தான் ராமன். இலைக்கு அந்த பக்கம் அனுமன், இந்த பக்கம் ராமன். சென்டர்ல ராமர் ஒரு கோடு போட்டார். வாழை இலையின் நடுவிலே ராமர் கோடு போட்டார். அதுக்கு அப்புறம்தான் வாழை இலையிலேயே அந்த நரம்பு கோடு விழுந்தது என்பதுதான் வரலாறு. வாழை இலையில அதுக்கு முன்னாடி கோடு கிடையாது. அது அப்படியே நம்ம நியூஸ் பேப்பர் மாதிரி அப்படியே தான் இருக்கும். எப்ப ராமர் நடுவுல கோடு போட்டாரோ அதுக்கு பிறகுதான் வாழை இலையில கோடு. எதிர உட்கார வச்சார். இப்ப ராமர் தன்னுடைய இலையில பார்த்தா எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. சாதம் இருக்கிறது, பொரியல், அவியல், கூட்டு, பழங்கள் எல்லாமே இருக்கு. ராமர் என்ன பண்ணார், இப்ப கோடு வச்சிட்டார் இல்லையா இலையில, இலைக்கு மேல்புறம் அனுமன் உக்காண்டிருக்கான் பாருங்க, அந்த பக்கம் காய் கனி இதெல்லாம் எடுத்து வச்சார். குரங்கு எதை சாப்பிடுங்க, குரங்கு எதை சாப்பிட்டோம், பழங்கள் காய்கள் இதெல்லாம் சாப்பிடும். அது ஒன்னும் வெஜிடபிள் பிரியாணி கேட்காது, பன்னீர் பட்டர் மசாலா கேட்காது, சுகில ஆர்டர் போட தெரியாது. வாழை இலையில கோடு போட்ட ராமன் காய்களையும் கனிகளையும் எடுத்து அந்த பக்கம் வச்சான். சாதம் இந்த பக்கம் இருக்கு. இத ராமர் சாப்பிட ஆரம்பிச்சார், அது அனுமன் சாப்பிட ஆரம்பிச்சார். அது பாரம்பரியமா அன்னிலிருந்து திரேதாயுகத்திலிருந்து இன்னிய விரலும் நம்ம வாழை இலையில பரிமாறும் போது காய் கறிகள் உள்ளிட்டவற்றை மேல வைக்கிறாங்க, ரைஸ பின்னாடி வைக்கிறாங்க. எப்படி பாருங்க, எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க.
எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல, நம்ம இதிகாசங்கள்ல, நம்ம இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கணும் பாருங்க. சின்ன விஷயம், இலையில கோடு போட்டது, பொரியல் எல்லாம் ஏன் அங்கதான் வைக்கணும், ஏன் இந்த பக்கம் வச்சா என்ன பெரிய தப்பா? எதுவா இருந்தாலும் உள்ள போய் ஒன்னாதானே மிங்கில் ஆயிடுது. செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் ஊத்தின்னு ரோட்ல ஒரு பிரண்டா எல்லாம் எனக்கு சரியாயிடுது, ஜீரணம் ஆயிடுது. பொரியல், குழம்பு, ரசம், மோர் எல்லாம். அப்போ ராமன் அனுமனை அழைத்து தனக்கு சமமாக உட்கார வைத்து காய்கனிகளை அவனுக்கு பரிமாறிய காரணத்தினால்தான் சமபந்தின்னு பேரு வந்து இன்னைக்கு சமபந்தி வச்சுட்டு இருக்கான். ஆனா ராமர் காலத்துல நடந்தது சமபந்தி அல்ல, சம மந்தி. மந்தினா என்ன? குரங்கு. குரங்குக்கு ராமன் உணவிட்டு சமமாக வைத்ததுனால அது சம மந்தி. நம்ம இப்ப சாப்பிடறது சம மந்தி. அப்போ அனுமன் குரங்கினம், சுக்ரீவன் குரங்கினம், விபீஷ்ணன் அரக்கன், குகன் வேடுவன். இவரு ஃப்ரெண்ட்ஷிப், ராமருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம்னு விபீஷ்ணனை பாரு. அப்போ கங்கை கரையிலே படகு ஓட்டி கொண்டிருந்த குகன் என்னும் வேடுவன் ஜாதி பார்க்கல, ஏற்றத்தாழ்வு பார்க்கல, தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார். குகனோடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும். சுக்ரீவன் கூட குரங்க தன்னுடைய தம்பியா ஏத்துக்கினார், 6வது தம்பி. ஏன்னா ஏற்கனவே அண்ணன் தம்பி 4 பேர். அதுக்கு பிறகு எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய விபீஷ்ணனை பார்த்து, என்கிட்ட நீ அன்பால வந்த, நின்னோடும் எழுவரானோம். ஏன் இந்த மாதிரி அன்போடு என்கிட்ட வந்த சுக்ரீவனுக்கு சொல்லல? அவன்லாம் ஒரு ஆதாயம் தேடி வந்தான். எங்க அண்ணன் வாலியை நீ ஒழிக்கணும், எனக்கு நாட்டை மீட்டு கொடுக்கணும். அவனுக்கு ஒரு காரணம் இருந்தது, இவனுக்கு எந்த காரணமும் கிடையாது. அதனாலதான் விபீஷ்ண சரணாகதின்றது ஒரு அற்புதமான விஷயம் ராமாயணம். அப்போ ராமன் எல்லோரிடமும் எளிமையாக நடந்து கொண்டான், அதனால் அவன் குணவான் என்று அழைக்கப்படுகிறான். இது முதல் குணம். 2வது, தன்னிலை மாறாமல் இருத்தல், வீரியவான் அப்படின்னு பேர். 2வது குணத்துக்கு பேர் வீரியவான். எந்த நிலையிலும் தன் நிலை மாறாம இருக்கு. ஒரு அற்புதமான செய்தி இது, நீங்க கேள்விப்பட்டதுதான். தசரதன் கூப்பிட்டார் ராமனை, ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். உடனே ராமர் பூமிக்கும் வானத்துக்கும் எகிரி குதிக்கல, அப்படியே டென்ஷன் ஆயிடல, பரபரப்பு, படபடப்பு, பதைப்பதைப்பு எதுவும் இல்லை. சிரிச்ச முகமா அழகா அப்படியே இருந்த ஒரு புன்முறுவல், அவ்வளவுதான். எமோஷன் ஒண்ணும் கிடையாது. அப்படியாப்பா, சரி. மறுநாள் கதை ட்ராக் மாறினது உங்களுக்கு தெரியும். கைகையிடமிருந்து அழைப்பு வருகிறது, ராமன் போய் வணங்குறான். நீங்க கைகை வந்து ராமர் என்னன்னு கூப்பிட்டு பாருங்க. அது காங்கை நல்லூரா கொக்கா சித்தின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அது டிவி சீரியல்ல ராதிகாவை தான் சார் அப்படி கூப்பிடுவாங்க, அம்மான் தான் சார் கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அம்மானு தான் போய் நிக்கிறான் ராமன். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. ஆழி சூழ் உலகமெல்லாம் யார் ஆளணும்? பரதனே ஆள. நீ என்ன பண்ணோம்? தாழிரும் சடைகள் தாங்கி, சடமுடிய தாங்கிக்கோ, மர உரிய தாங்கிக்கோ. எங்க போனோம்? காட்டுக்கு போய் புண்ணிய துறைகள் ஆடி, தீர்த்த, அதாவது என்ன சொல்றதுங்க, புண்ணிய நதியில நீர் எல்லாம் ஆடி புண்ணிய கஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நீ எப்பதான் வரணும்? 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இதுல ஒரு வார்த்தையும் நம்ம அனுபவிக்கணும். இந்த ஒரு குணத்துக்கே 1 மணி நேரம் பேசணும். என்ன பண்றது? அந்த மாதிரி கம்பெனி எழுதிட்ட, சும்மா சொல்ல முடியாது. நம்ம ராமனை பார்த்து இந்த உலகத்தை பரதனே ஆளணும்,
நேத்து ராத்திரி அப்பா சொன்னது ராமா நாளைக்கு உனக்கு இன்னைக்கு காலையில தசரதன் சொன்னது ராமா உனக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு. சாயந்தரத்துல தன்னுடைய சிற்றன்னை கைகையை சொல்றா, பரதன் தான் அரசாட்சி பண்ணணும், நீ காட்டுக்கு போனோம். அதுவும் ஒரு நாள் 2 நாள்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 14 வருஷம், 7-2. அந்த 14ன்னு கேட்டா ஐயோ அவ்வளோ வருஷமா. கம்பர் எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ எந்த ஸ்கூல்லயோ போய் வாய்ப்பாடு படிச்சிருப்பாரு. 7-2 14ன்னு எப்படி தெரியும் கம்பர்? என்ன ஒரு கணக்கு பாருங்க, எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். 14 வருஷம் கழிச்சு நீ வா சொல்லியாச்சு. உடனே ராமனுக்கு அப்படியே ஐயோ அம்மா என்ன நேத்து அப்படி காலையில எப்படி கேட்டோம், இப்ப மாலையில நம்முடைய சிற்றன்னை இப்படி சொல்றாங்களே. கஷ்டப்பட்டாரா? காலையில தசரதன் சொல்லும் போது ராமன் முகம் அன்றளந்த செந்தாமரையா எப்படி இருந்ததோ, அன்னை கையை சொல்லும் போது அப்படியே இருந்ததுங்க அவர் முகம். எந்த நிலையிலும் தன் நிலை இழக்கவில்லை, அப்படியே இருந்தது அவருடைய திருமுகம். அப்போ கேக்குறார், இதுல லாஸ்ட் லைன் பாருங்க, 7-2 ஆண்டில் திரும்பி வா என்று இயம்பினன் அரசன் என்றால். கைகையை சொல்லி முடிக்கும் போது ஒரு பொடி வச்சு சொல்லி முடிச்சான். ராமா ஆழி சூழ் உலகமெல்லாம் பாரதனமால நீ காட்டுக்கு போன, நீ புண்ணிய நதிகள்லாம் நீராடி 7-2 ஆண்டில நீ திரும்பி வான்னு கைகையை சொன்னான்னு சொல்லல, இயம்பினன் அரசன் என்றால். எப்பா உங்க அப்பா சொன்னார்றான்டா. என்ன ஒரு மைனூட்டான விஷயம் பாருங்க. நான் சொல்லல, ஏன் அந்த பாவத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், உங்க அப்பா மேலேயே போடுறேன் போ. இயம்பினன் அரசன் என்றார். உடனே ராமர் புன்முறுவல், லைட்டா ஒரு சிரிப்பு. அம்மா நான் ஒண்ணு சொல்லட்டமாட்டார். சொல்லு ராமா. மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. அம்மா ராஜா சொன்னான், மன்னவன் சொன்னான்னு நீ சொன்னாதான் நான் கேட்பனா? நீ சொன்னா கூட கேட்பனேம்மா. நும்பணி மறுப்பணும் தாயே, நீ சொன்னா கூட நான் கேட்பேன். நும்பணி மறுப்பணும் அப்படி நீ என்ன பெருசா கேட்டுட்ட? நீ என்ன என் தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி செய்தியா சொன்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன சொன்ன? பரதன் நாட்டை ஆளணும்னு கேட்ட, அவ்வளவுதானே? இது எனக்கு சந்தோஷம் தானே? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனையும் பெற்றதென்றோ. என் தம்பி ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? என் தம்பி ஆண்டா எனக்கு சந்தோஷம் தானம்மா. என்ன கேரக்டர் பாருங்க. அதனாலதானே நற்குண கடல்னு சொன்னார் கம்பர். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனையும் பெற்றதென்றோ. நான் பெற்றதென்றோன்னு கூட சொல்றது தாய் கிட்ட, சிற்றன்னை கிட்ட பணிவு. ஏங்க பகவான்க அவரு கைகை கிட்டலாம் கை கட்டி நிக்கணுமா? அடியன்ன்றாரு, அடியனேன் பெற்றதுன்ற. இந்த மாதிரி ஒரு சொல்லியும் நம்ம ஆராய ஆரம்பிச்சா எங்கேயோ போகும். அப்ப ராமன் என்ன பண்ணார்? இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏத்துக்கினார். அந்த பக்குவம் வரணும், வர்றதுக்கும். ஏன்னா ஒரு குணத்துல இருந்தும் நம்ம மெசேஜ் எடுத்துக்கணும். போன குணம் குணவான்னு சொன்னோம், அது எளிமைன்னு பொருள். நாமளும் எல்லார்ட்டையும் எளிமையா பழகணும், அந்த மெசேஜ் எடுத்துக்கணும். இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது சார், அவங்ககிட்ட நான் பழகவே மாட்டேன் சார், அவன் விஷ் பண்ணா கூட நான் பண்ண மாட்டேன் சார், அப்படிலாம் இருக்கவே கூடாது. உனக்கு எதிரியாக இருந்தா கூட உன்னை மதிச்சு ஒரு வணக்கம் போட்டானா பதிலுக்கு வணக்கம் போடு, காசு பணமா கேட்கறான் இல்லையே. அந்த எளிமை எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய தன்மை ராமன் கிட்ட இருந்தது. நாமளும் அதை பின்பற்றணும். அதே மாதிரி இங்க இன்ப துன்பம் எந்த நிலை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன் நிலை மாறாம இருக்கணும். இந்த கண்ணதாசன் ஒரு கவிஞனை கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்பர்ல இருந்து நிறைய உருவிருப்பாரு. சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரி இருந்தார் ராமர், துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருந்தார். அப்ப இன்ப துன்பம் எது வந்தாலும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற. அதையே வாங்கி அப்படி உல்டா பண்ணி கண்ணதாசன் என்ன பண்ணார்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் போரும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை,
வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எங்கிருந்து எடுக்கிறாரு பாருங்க. கண்ணதாசனுக்கு பெரிய இம்ப்ரெஷன் கம்பராமாயணம். என்ன இவரு பக்தி சொற்பொழிவு பண்ணுவார்னு விநாயகமூர்த்தி ஐயா கூட்டணும் உட்கார வச்சா சினிமா பாட்டெல்லாம் பாடுறாருன்னு நினைக்காதீங்க. விஷயம் என்னன்னா, எதுல நல்ல கருத்து இருந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம், தப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் அந்த மாதிரியான ஆளு. எங்க நல்ல விஷயம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்ப இன்பம் துன்பம் எந்த நிலை வந்தாலும் தன் நிலையில இருந்து மாறாதவன் ராமன், வீரியவான். இது இரண்டாவது குணம். அடுத்து தர்மஜன். தர்மஜன் இது நான் சொல்ற குணங்கள்லாம் பேர் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கும், வால்மீகி ராமாயணத்துல இருந்து எடுத்தது. அதனுடைய தமிழ் பொருளை நம்ம சொல்லிட்டு நம்ம அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம அனுபவிக்கும். தர்மஜன் அப்படின்னு சொல்லும் போது தர்மத்தை பின்பற்றுபவன். யாரு? ராமன் தர்மத்தை பின்பற்றுபவன். இதுல பாத்தீங்கன்னா ராமன் அவனுடைய வாழ்க்கையில அதர்ம வழியில போனதா எங்குமே நமக்கு தெரியாது. கிடையாது, தெரியாது இல்ல, கிடையாது. இப்போ அதர்ம வழியில போகாம ராமன் என்ன செஞ்சான், தர்மத்தின்படி என்ன நடந்தான், நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ராமர் காட்டுக்கு வந்துட்டார். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம இங்க உபன்யாசத்துக்காக நான் சில உரைகளை கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு தகவல் நடுநடுல ஒரு தகவல் புதுசா இருந்தது செய்தி. ராமர் காட்டுக்கு வந்துட்டார். இப்போ பரதன் அந்த டைம் இல்ல, உங்களுக்கு தெரியும். தசரதன் இறக்கும் பொழுது பரதன் கிடையாது. பரதன் வந்து சேர்றான். வந்து சேர்ந்த பிறகு அம்மாவை பார்த்து கைகையை பார்த்து கேட்கறான். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்றாங்க. உடனே ராமனை அழைச்சிட்டு வரணும்னு இவர் வரார். அப்படி வரும்போது ராமன் சித்திரக்கூடத்துல இருக்கார். அங்க இருக்கும் பொழுது பரதன் வர்றான். வந்து ராமனுடைய திருவடியில விழுந்து வணங்கி, அண்ணா, என் தாய் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ அவசியம் ராஜ்யத்தை ஏற்று பரிபாலனை பண்ணணும். அப்ப ராமர் சொல்றார், பரதா, அவசரப்படாத, நான் தர்மத்தின் வழியில் நடப்பேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எத்தனை நீதி பாருங்க ராமாயணத்துல. அந்த தர்மத்தை நான் பின்பற்றுவோம், அதனால நான் வரமாட்டேன். நீ போய் வா, நீ நடத்து ராஜ்யத்தை அப்படின்னு. உடனே பரதன் சொல்றான். இந்த பாயிண்ட் கவனிங்க. நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தசரதன் கிட்ட கைகை வரம் கேட்டதுனால தசரதன் வேற வழி இல்லாம ராமனை அனுப்பிச்சிட்டான். இதனங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. இது கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டா டிஃபர் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இததான் சொல்றான் பரதன் ராமர் கிட்ட, அண்ணா, எங்க அம்மா பண்ண தவறு, என்னுடைய தாய் செய்த பிழை அப்பா ஒத்துக்க வேண்டியதா போச்சு. நீ வந்துட்ட. அவ தாயே இல்லை. ஏன்னா பரதனுடைய சாப்டர் தனியே பார்க்கணும். அது ஒரு தனி விங். ரொம்ப அப்படியே என்ன சொல்றதுங்க, நம்ம எல்லாம் உருக்கக்கூடிய வகையில் இருக்கும் பரதனுடைய உரையாடல் செய்திகள் எல்லாம். என்னுடைய தாயே இல்லைன்றான் ராமர். சொல்ற அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு அம்மாவை அப்படி நம்ம பழித்து இல்ல, என் தாய் பண்ணதுனால தானே நம்ம அப்பா அப்படி கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம ஒண்ணு அனுப்பிச்சார். அப்பதான் ராமன் இந்த செய்தியை சொல்றான். பரதா, நானும் உன்னை போல தாய் நம்ம அன்னை நம் கைகையை அன்னை சொன்னதுனாலதான் அப்பா அனுப்பிச்சாருன்னு நினைச்சேன். ஆனா நான் காட்டுக்கு வரும்பொழுது என்னுடனே வந்தார் பாரு மந்திரி சுமந்திரன், அவரு ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கதை என்னன்னா, தசரதனை தேர் சக்கரத்துல இருந்து காப்பாற்றினால் போரிடும் பொழுது கைகையை, அதனால உனக்கு 2 வரம் கொடுக்குறேன், நீ எப்ப வேணா நீ கேளுமான்னா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னதான் நம்ம கேள்விப்பட்டது. ஆனா இந்த கைகையை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தசரதன் ஒரு வாக்குறுதி கொடுத்துடுறாரு. யாருக்கிட்ட? கேகய அரசனிடம். யாரு? கைகையுடைய அப்பா கிட்ட. என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுதான் முக்கியம். மாமனார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், கைகையை கல்யாணம் பண்ணிக்கு போறோம். இந்த ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு உற்சாகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நாம என்ன வாக்குறுதி கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்து மாட்டிக்கிறது. அப்போ கைகையினுடைய தந்தை கேகையன் கிட்ட சொல்றார், அசோபதின்னு ஒரு பேர் அவர்கிட்ட சொல்றார் ராமன், மாமா,
திருமணம் முடிஞ்சு எனக்கும் கைகேயிக்கும் பிறக்கிற குழந்தை நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம், அவன் நாட்டு ஆளுவான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். யாரு? தசரதன். இந்த செய்தி சுமந்திரன் ராமருக்கு வர்ற வழியில சொல்ற. இத சொல்றார் ராமர் பரதன் கிட்ட, டே தம்பி, எனக்கே தெரியாத விஷயம், வருகின்ற வழியிலே நம்முடைய மந்திரி சுமந்திரன் சொன்ன கதையை கேட்ட பிறகுதான் எனக்கு விஷயம் தெரியும். அதனால உங்க அம்மா மேல பழிய போடாத. தன்னை காட்டுக்கு அனுப்பிச்சது கைகேயி. இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறது கைகேயால. பரதன் கைகேயை திட்டுறான். ஆனா ராமன் கைகேயிக்கு சப்போர்ட் பண்றாரு பாருங்க. அப்போ இந்த விஷயத்தை சொல்லி, அதனால பரதா அம்மாவை தப்பு சொல்லாத, நம்ம அப்பா சொன்னது, அப்பா சொன்னது ரைட்டோ தவறோ, ஒரு வரம் கேட்டாரோ கொடுத்தாரோ, மாமனாருக்கு உறுதிமொழி கொடுத்தாரோ இல்லையோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்பா சொல்லிட்டாரு, நான் செய்வேன், அவ்வளவுதான் விஷயம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உடனே போராடுறான் யாரு? பரதன். சரி ராமண்ணா, நீ எனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்ட, ரைட், இப்ப நான் தானே ராஜா. ஒரு ராஜா நினைச்சா என்ன ஒண்ணா செய்யலாம்ல? ஓஎஸ் செய்யலாமே. என் விருப்பப்படி என்னுடைய ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறான்னா நீ ஏத்துக்கோ, இது ஏன் இஷ்டம், இப்ப நான் ராஜா, நான் எதை வேணாலும் செய்யலாம், இது என் முடிவு, நீ ஏத்துக்கோன்றோம். ஒருத்தன் எப்படி மிஞ்சலாம் பாருங்க அண்ணன் தம்பி. இப்ப வாய்க்கா வரப்புக்கும் ஒரு அடிக்கும் 2 அடிக்கும் கலிகாலம். ராமர் பாக்குறாரு, ஆமாப்பா நீ சொன்னது உண்மை, கரெக்ட், ஆனா நான் தர்மத்தை பின்பற்றுபவன், செய்து கொடுத்தவன். என்கிட்ட சொன்னது கைகை அன்னை, அந்த அம்மா கிட்ட தர்மத்தை நான் நிலைநாட்டுவேன், உன்னுடைய வாக்கை நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இப்ப வாக்குவாதம் நடக்குது இவங்க 2 பேருக்கும். அந்த நேரத்துல பரதன் ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, அண்ணா தர்மத்தை எல்லாம் கூட ஒரு சந்தர்ப்பத்துல பேரலாமா. எப்பன்னா, புல்லு இருக்கு பாருங்க, பூமியில விளையுது பாருங்க, இந்த புல்ல தொட்டு இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னா அது தோஷம் இல்லையா. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சாஸ்திரத்துல நிறைய இருக்கு. மதி சார் அப்புறம் எனக்கு சொன்னார்னா நான் கேட்டுக்கிறேன். சாஸ்திரத்துல அந்த மாதிரி நிறைய இருக்கான். இதுக்கு ராமன் ஒண்ணு சொல்றாரு, டேய் அந்த மாதிரி சாஸ்திரத்துல இருக்கிறது உண்மை, ஆனா யாரெல்லாம் முடியவே முடியாது, வயதானவர்கள், நோயாளிகள், தங்களால ஒன்ன நிர்வகிக்க முடியல அப்படி சொன்னா அப்போ புல்ல தொட்டு கொண்டு தானம் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி ராஜ்யத்தை பண்ணலாம். அது வயதானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள், கஷ்டப்படுறவங்க தான். உனக்கு என்னடா குறை, சிங்கக்குட்டி மாதிரி இருக்க, நீ போய் ஆள்றான்றான். அப்போ ராமன் விட்டு கொடுக்கல. இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கு மாறி மாறி. இத பார்த்த வசிஷ்டர், இது எப்பதான் முடிய போகுது, இது மகாநதி சீரியல் மாதிரி போயிட்டே இருக்குது, என்னைக்கு இந்த சீரியல் முடியுமோ பார்த்தார். பரதனை கண்ட்ரோல் பண்றார். யார்? தயவுசெய்து கால் முடியாதவங்க எங்கன்னா மேல உட்காருங்க, கஷ்டப்படாதீங்க. நான் மேல உட்காந்து உங்களை கீழே உட்கார வைக்கிறதே பெரிய பாவம், வேற வழி இல்லை. நம்மளுக்கு 50 தாண்டமா, நமக்கு எல்லாருக்குமே அந்த இயல்பா வர்றது, வேற ஒண்ணு இல்லை. நீங்க அப்படி உட்காருங்க, அவங்கவுங்க சௌகரியமா உட்காருங்க. அப்போ ராமன் சொல்றான், அந்த மாதிரி நீ சொல்றையே தவறுன்னு இவங்க உரையாடும் பொழுது வசிஷ்டர் குறுக்கிட்டு பரதனை கண்ட்ரோல் பண்றார். பரதா, இனிமேல் நீ சொல்லி அவன் கேட்க மாட்டான், அவன் பிடிவாதக்காரன். எதுல? தர்மத்தை பின்பற்றுவதிலே பிடிவாதக்காரன் ராமன், நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப சாமி நான் என்னதான் பண்றது? பரதன் கேட்கிறான், வழி சொல்லு, நீ தானே குறுக்க வந்த, நீ தானே எங்களுக்கு குரு, வழி சொல்லு. உடனே வசிஷ்டர் சொல்றார், ராமனுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டு சென்று நீ ஆட்சி செய். அப்போ ராமருடைய பாதுகை, அந்த திருவடிப்பட்ட அந்த பாதுகையை பரதனிடம் கொடுக்க, அதை எடுத்துக்கொண்டு நந்தி கிராமத்திலே சென்று பரதன் பாதுகையை வச்சு ஆட்சி செலுத்துறான். இது ராமன் தர்மஜன், அவனுடைய தர்மத்தை பின்பற்றுபவன், மாறாதவன் அப்படின்றதுக்கு உதாரணம். கிருதஜன், செய் நன்றி மறவாதவன். இது ஒரு முக்கியமான விஷயம். கிருதஜன், செய் நன்றி மறவாதவன். என்ன செய் நன்றி மறவாதவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு செய் நன்றி மறவாமல் ராமன் நடந்து கொண்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது,
ராமர் தன்னுடைய பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்கிறார். சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார், அங்கதனுக்கு கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். இது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் போய் சீதா பிராட்டி அந்த கொடியில தூக்கு போட்டுக்கும் பொழுது ராமநாமத்தை சொல்லி காப்பாத்தி விஷயம் எல்லாம் பேசிட்டு வரார். இங்க ராமர் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறார். குத்துயிரும் கொலையுருமான்னா உடம்புல ஒண்ணு இல்ல, மனசுல சீதா பிராட்டி என்ன ஆனாலோ ஏதோ கஷ்டம். ஆஞ்சநேயர் தவிர ஊரை சுத்தி போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆஞ்சநேயர் மட்டும் வரல. ஆஞ்சநேயர் என்ன செய்து கொண்டு வர போறவனும் எல்லாம் தவிச்சிருக்காங்க வானரங்கள்ல இருந்து. இப்ப ஆஞ்சநேயர் வரார். அப்படி வரக்கூடிய ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன்னு ஏன் நம்ம சொல்றோம் ஆஞ்சநேயரை அப்படின்னா, எந்த நேரத்துல எதை பேசணும், எந்த நேரத்துல எதை பேசக்கூடாதுன்னு ஆஞ்சநேயருக்கு தெரியும். யார் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த ரிசல்ட்டை போய் கரெக்டா சொல்றாரு ஆஞ்சநேயர். ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதுது, ரிசல்ட் வந்துடுச்சு, பாஸா ஃபெயிலான்னு தெரியணும்னு அப்பா அம்மா வீட்டுல தவிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் செல்போன் வந்துச்சு. அந்த குழந்தை போன் அடிக்குது. உடனே அப்பாவும் அம்மாவும் செல்லுக்கு சண்டை. என் பொண்ணு பாஸா ஃபெயிலா நான் தான் தெரிஞ்சுப்பேன். அம்மா ஒரு பக்கம் புடுங்குது, அப்பா ஒரு பக்கம் புடுங்குறாரு. என் பொண்ணு பாஸா ஃபெயிலா நான் தெரிஞ்சுப்பேன். சண்டை வீட்டுல. ரெண்டு பேரும் புடுங்கி செல்லு கீழே வந்து டமால் உடையறதுக்குள்ள அப்பா கையில போயிட்டு செல்லு அப்பா காதல வைக்கிறேன். அம்மா சொல்லுமா, பாஸா ஃபெயிலா? அப்பா நான் உள்ள போனேன்னா, நெட் சென்டருக்குள்ள போனேன்னா அங்க 10 பேர் உட்காந்துருந்தாங்களா, நான் 11ஆவதா உட்காந்தனா, மூணு பேரா போனாங்க. அதுக்கு பிறகு விஷயத்த சொல்லுமா, நீ பாஸா ஃபெயிலா? படபடன்னு அடிச்சுக்குதாப்பா. அது படிச்ச குழந்தையா இருந்து நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து இருக்கிற குழந்தையா இருந்தா அப்பா ஒரே வழியில நான் பாஸ்பா 1200க்கு 1156 எடுத்துட்டப்பான்னு சொல்லுவோம் அந்த குழந்தை. உடனே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆஞ்சநேயர் வராரு. வரும் பொழுதே ராமன் பாத்துறான் தூரம் ஆஞ்சநேயர். இந்த விஷயம் வானரங்களுக்கு வர்ற வழியிலே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு போய் ஒரு வனத்துக்குள்ள ஆனந்தம், அது ஒரு கதை, அதை நம்ம போல நம்ம விஷயத்துக்கு மட்டும் வந்துருவோம். ராமர் பார்த்துட்டார். ஆஞ்சநேயர் ஓடி வந்து ராமர் கிட்ட நிக்கிறார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். மூணே சொல்தான் சொல்ற. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். ராமருக்கு சீதை இருக்காளா இல்லையா? இருக்கிற இடம் ராவணனுடைய கோட்டை. கற்போடு இருக்காளா இல்லையா? ராமருக்கு தெரியும். ஊருக்காக இதெல்லாம் எதிர்பார்க்கணும் இல்லையா? அழகா முதல் சொல்ல போட்டார், கண்டனன் பார்த்துட்டார். அப்ப இவரு போனது சீதா பிராட்டை தேடி. அப்ப சீதா பிராட்டை தானே சார் பார்த்திருப்பார். ரைட், ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இரண்டாவது, கற்பினுக்கு அணியை. சீதா பிராட்டி கற்போடு இருக்கிறார். வெரி குட், சூப்பர். ஆனா இத இன்னும் ஒரு வானரம் எனக்கு சொல்லுச்சுன்னு சொன்னா சரியில்லை. ஆஞ்சநேயர் தன் கண்களால் பார்த்தார். விஷயம் அதான் முக்கியம். இன்னும் ஒருத்தர் சொன்னதை நான் இங்க சொல்லும் போது திருச்சி சொல்லுவேன், மாத்தி சொல்லுவேன், முன்ன பின்ன சொல்லுவாங்க. நானே பார்த்தேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், என்னுடைய கண்களால் நான் பார்த்தனர். 3 விஷயத்தை அழகா 3 சொல்லுல சொல்லி முடிச்சார் ஆஞ்சநேயர். ராமருக்கு உயிர் வந்துடுச்சு. ஆஞ்சநேயன் கிட்ட நிக்கிறான். ராமர் பார்க்கிறார். கண்ணுல நீர், ஆனந்த கண்ணீர். ஆஞ்சநேயா, நான் எல்லோருக்கும் எவ்வளவு கொடுக்குறேன், நீ இப்ப என் உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு நான் என்னடா கைமாறு பண்ண போறேன்? இது பட்டாபிஷேகத்துக்கு முன்னாலே நடக்கிற சீன். இப்ப நான் சொல்றது, நான் உனக்கு என்னடா கைமாறு செய்ய போறேன்? அப்ப ஆஞ்சநேயர் சொல்ற, சாமி உங்க ராமநாமத்தை சொல்றத விட எனக்கு என்ன வேற பேரு? அதனாலதான் எல்லாரையும் கடைசியில புஷ்ப விமானத்துல ராமாயணம் முடியும் போது மொத்த பேரையும் வண்டி ஏத்துறார் ராமர். ஒரு கூபையிலையும் ஒரு குரூப்பா ஏத்திட்டு வண்டி கிளம்பும் போது ஆஞ்சநேயர் கையை கட்டி நிக்கிறார். ஆஞ்சநேயா ஏறுனாரு. முடியாது சாமி. ராமர் மறுத்து பேசுறாரு ஆஞ்சநேயர். ஏன்பா நீங்க வைகுந்தத்துக்கு கிட்டும் போடுவீங்க? ஆமா, நித்திய சூரியா இருந்து எனக்கு எவ்வளவு கைங்கரிய நீ செய்யலாமே ஆஞ்சநேயம். அங்க முன்ன நாராயணன் வாங்க, அப்புறம் கோவிந்தா, பக்தவச்சலா, பாண்டுரங்கா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாசுதேவா, ரிஷிகேசா, பத்மநாபா, ஸ்ரீதரா, வாமனா,
இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என் காதுல ராமநாமம் மட்டும்தான் சாமி விழணும். அந்த ராம என்ற 2 எழுத்துக்கு ஈடு எனக்கு எதுவுமே கிடையாது சாமி. நான் ராமநாம சொல்லிக்கின்னு ராம ஜபம் பண்ணிக்கின்னு பூமியிலே இருந்துடுறேன், என்ன ஆளை விட்டுருன்ட்டார். அதனால நம்ம திருக்கோயில் இப்ப நம்ம பேசும்போது ஆஞ்சநேயர் இந்த இடத்துல எங்கேயோ இருந்து கொண்டு இதை கேட்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் ராமநாமத்தை. இது சத்தியம், இது உண்மை. உடனே ராமன் நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு ஆஞ்சநேயர் சொன்னான். சாமி எனக்கு எந்த கைமாறும் தேவையில்லை, உங்க நாமத்தை சொன்னா போதும். இல்ல இல்ல, எத்தனையோ பேர் அனுப்பிச்சோம், நீ தான் கரெக்டா போய் எந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சு வந்து என்ன நிலையில இருக்கான்னு எனக்கு சொல்லிட்ட. வா, உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்கிறேன், ஆற தழுவிக் கொள்கிறேன். ராமன் வாலண்டரியா போய் கூப்பிட்டார் ஆஞ்சநேயரை, கூப்பிட்டு ஆற தழுவி கொண்டார். நீங்க ராமாயணத்துல நல்லா பாத்தீங்கன்னா ராமன் யாரையும் விரும்பி போய் ஆலிங்கனம் பண்ணதில்லை, சீதா பிராட்டியை தவிர. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடறேன் சாமி. ராமர் காட்டுக்குள்ள வரார். ஃபர்ஸ்ட் வரும்போது ரிஷிகள் முனிவர்கள்லாம் போய் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. ஓடி வந்து அனைத்துக்கணும். ராமனை பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? இப்போ இதுக்கு முன்னாடி கம்பீரமா ராஜாவா இளவரசனா ஆடை அணிகளெல்லாம் சூடி ராமருடைய உடலே தெரியாம முகம் மட்டும் திருமுகம் மட்டும் தெரிகிற அளவுக்கு இருந்தார். இப்ப வெறும் மர உரி கட்டிட்டு உடம்ப காமிச்சுட்டு நிக்கிறார். பாவம், வெறும் மர உரி தான் சார் ட்ரெஸ். ராமனுடைய அழக அனுபவிக்கிறாங்க ரிஷிகள். சுவாமி உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ரிஷியா ஓடிடுறாங்க. முடியாதுன்றார் ராமன். இந்த பிறவில சீதா பிராட்டியை தவிர நான் யாரையுமே ஆலிங்கனம் பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் அடுத்த அவதாரம், இந்த அவதாரத்தை விட்டுருங்க. அப்படி வர்ற வழியில அவாய்ட் பண்ணிட்டு வந்த ராமன் தானே வழியே சென்று ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணி முடிக்கிறார். திருப்பியும் கையை நீட்டுறாரு. ஆஞ்சநேயர் பாக்குறாரு, என்ன சாமின்னு. என் உயிரை காப்பாத்தனன்னு சொன்னனே, என் உயிராகிய சீதையனுடைய உயிரையும் காப்பாத்தணும் இல்ல. அங்க நீ கொடியில போய் சுருக்கு போட்டு தன் உயிரை விட துணிந்த சீதா பிராட்டியின் உயிரையும் காப்பாத்தின. அப்ப எத்தனை உயிரை காப்பாத்திருக்க? 2 உயிரை காப்பாத்திருக்க. வா ஆஞ்சநேயா, உன்னை 2வது முறையும் நான் தழுவி கொள்றேன். ஒரு பகவான் சார், ஒரு கடவுள் சார். ஏன் ஏன் ஆஞ்சநேயரை மட்டும் தழுவிக்கணும்னு நினைச்சார்? அவன் செய்த உதவி போல செய்யல யாரும் ராமாயணத்துல. இந்த இடத்துல சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சு வந்ததுனால ராமன் உயிரை காத்தார், சீதை உயிரை காத்தார். இன்னும் 3 பேர் உயிரை காத்திருக்க. 5 காத்த அனுமான். இந்த அனுமான் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. எல்லாம் உங்களுக்கே தெரியுது, பதில் வருது அப்படி மொல்ல அங்கங்க வாயில இருந்து. சீதையை காப்பாற்றினதுனால ராமன் காப்பாற்றப்பட்டார். ராமனை காப்பாற்றிய லட்சுமணன் காப்பாற்றப்பட்டார். லட்சுமணன் காப்பாற்றப்பட்டதுனால பரதன் காப்பாற்றப்பட்டான். பரதன் காப்பாற்றப்பட்டதுனால சத்ருகணன் காப்பாற்றப்பட்டான். 5 காத்த அனுமான் இந்த ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் செய்த ஒரே செயல் எத்தனை பேரை காப்பாற்றிருப்பாங்க? ஏன்னா பரதன் இப்பயே நீ வரலன்னா நான் குதிப்பேன் 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 குச்சிங்கிறாரு அங்க. இப்ப இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிங்க பாருங்க. அப்ப ஆஞ்சநேயர் 5 காத்ததுனால ராமன் ஆலிங்கனம் செய்தான். தனக்கு உதவி செய்த அனுமனுடைய நன்றி விசுவாசத்தை நான் அனுமனுக்கு காட்டணுன்றதுனால யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் என்ற தன்னுடைய ஆலிங்கனத்தை ராமன் கொடுத்தான் அனுமனுக்கு. அப்போ செய் நின்றி மறவாதவன் ராமன். ஒரே ஒரு பாயிண்ட், அது பெருசு, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஒழுக்கத்தில் சிறந்தவன், நல்லொழுக்கம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ராமர் இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம், அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சூர்பனக நின்னா நான் பார்க்க மாட்டேன், அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்ல போறதே கிடையாது. நீங்க சொல்ல போறதே கிடையாது. சொல்லியிருந்தானே சார் இருக்கிறீங்க ஒண்ணு அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்றது, அப்படி சொல்லிட்டு இப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். எடுத்த உடனே நேர விஷயத்துக்கு போனா சுவாரஸ்யமா இருக்க. ஒரே ஒரு சம்பவம். கைகை கிட்ட நிக்கிறான் பரதன். தன்னுடைய அண்ணனான ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சான்ற செய்தி எல்லாம் கைகை சொல்றான். அப்போ பரதன் கேட்கிறான், எப்படிமா ராம அண்ணனை காட்டுக்கு அனுப்பலாம்? அவர் என்ன தப்பு செஞ்சார்? ராமண்ணா என்ன தவறு செய்தார்? அவரை ஏன் காட்டுக்கு அனுப்பிச்சிங்க? அந்த காலத்துல நாடு கடத்தணும். காட்டுக்கு போனோம்னா சில தவறுகள் செஞ்சிருந்தாதான் நாடு கடத்துவாங்க. எங்க அண்ணன் ராமன் என்ன
பிராமணரை கொன்றாரா? இதெல்லாம் செஞ்சா பாவம், நாடு கடத்தணும். இல்ல பசுவை கொலை செய்தாரா? அப்படியே லைன்னா லிஸ்ட் போட்டு வர்றாரு பாவத்தை. யாரு? பரதன் அம்மாட்ட பேசுங்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் கம்முனுக்கிறா கைகை. எங்க அண்ணன் பிராமணரை கொன்றானா, பசுவை கொன்றானா, செய்நன்றி மறந்தானா, இப்படி லைனா லிஸ்ட் போட்டு வர்றாரு. அதுல ஒரு லைனை விடுறாரு பரதன். பிறன்மனை கவர்ந்தானா. இது யார் சொல்றதுங்க? பரதன் சொல்றான். அவன் எல்லா பாவத்தையும் லிஸ்ட் போட்டு வரான். பிறர்மனை நோக்கினானா, என் அண்ணன் ஒண்ணு நிறுத்துடானா கைகை. மீதி பாவத்தெல்லாம் பெருசா நினைக்கலைங்க கைகை. பெருசா நினைக்கலன்னா கம்முன்னு இருந்தா. ஆனா பிறன்மனை நோக்கினானா, என் அண்ணன் ராமன் ஒண்ணு நிறுத்துடான்னா. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? உங்க அண்ணன் ராமன் பிறன்மனை நோக்குவான் என்று எப்படி உன் வாயிலிருந்து வரலாம்? உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? மற்றொரு மாதரை நிமிர்ந்து கூட பார்க்காதவன் ராமன். அவனை போய் பிறன்மனை நோக்கினான் என்று எப்படி சொல்வ? ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று வாழ்ந்தவன் ராமன். இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்தவன் ராமன். எத்தனை பேரழகுகள் அவன் முன்னாடி வந்து நின்று அதை பார்க்க மாட்டான். இதுல பெரிய விஷயம் மனசால கூட நினைக்கலைங்க. அதுதான் ராமனுடைய குணத்துக்கு ஹைலைட். அப்போ ராமனுடைய நல்லொழுக்கத்துக்கு சர்டிபிகேட் கம்பன் கொடுக்கல, பரதன் கொடுக்கல, லட்சுமணன் கொடுக்கல, சத்ருகனன் கொடுக்கல, தசரதன் கொடுக்கல, அனுமன் கொடுக்கல, சுக்ரீவன் கொடுக்கல, வாலி கொடுக்கல. ராமனை காட்டுக்கு அனுப்பிய கைகேயை கொடுத்தா. இதை விட சூப்பரான ஒரு ஹைலைட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ராவணன் கிட்ட ஒரு மந்திரி இருந்தான். இப்ப சீதையை அசோகவனத்துல வச்சிட்டாங்க. சீதையை அசோகவனத்துல வச்சிட்டாங்க. அந்த மந்திரி ஏடாவிடமான ஐடியா கொடுக்குறவன் ராவணன் கிட்ட சொன்னான், அரசே நீதான் நினைச்ச வடிவம் எடுப்பிய, உனக்கு என்ன கஷ்டம்? ராமன் மாதிரி வடிவம் எடுத்துன்னு போய் நெல்லு, ஈஸியா சீதை சரின்னுடுவா, உனக்கு கவலையே கிடையாது. எப்படிப்பட்ட ஐடியா கொடுக்குறான் ராஜா. அப்படின்னு தான் மந்திரி அப்படித்தான் இருப்பான். உடனே ராவணன் சிரிச்சானான். யார பார்த்து? அந்த மந்திரியை பார்த்து. மந்திரியே, நீ சொல்றது இதுவரையிலும் நான் ட்ரை பண்ணாம இருந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். நான் இந்த நீ சொன்ன விஷயத்த நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னா மந்திரி, அட போய, ஏன் அரசே என்ன ஆச்சு? எப்ப நான் அந்த ராம வேஷத்தை போட்டுன்னு போய் சீதை முன்னாடி போய் நின்னனோ, என் முகம் நிமிர்ந்து சீதையை கூட பார்க்க மறுக்குதுறான் அவன். ராமன் வேஷம் போட்டாலே அடுத்த பெண்ணை பார்க்க கூடாதுன்ற புத்தி வந்துச்சு அவனுக்கு. யாருக்கு? ராவணனுக்கு. இப்ப சர்டிபிகேட் கொடுத்தது முதல்ல கைகை, காட்டுக்கு போக சொன்னவர். ரெண்டாவது சர்டிபிகேட் கொடுக்கறது இந்த கதையினுடைய மிகப்பெரிய வில்லன், உத்தம வில்லன். யாரு? ராவணன். இவங்க கொடுக்குற சர்டிபிகேட் கூட வேற யாருன்னு கொடுக்கணும்? நல்லொழுக்கத்தில் நடையில் நின்றுயர் நாயகன் நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தி. ஆகவே டைம் ஆயிடுச்சு. இதுவே அவர் கொடுத்த நேரத்துக்கு மேல 5-10 நிமிஷம் எடுத்துக்கணும் நான். ஏன்னா ராமனை பத்தி அனுபவிக்கணும், நான் நிறைய அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குணானுபவத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கூடி நின்று குளிர அனுபவிக்க வழிவகை செய்த ஆன்மீக பெரியோர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வகையிலே என்னை இது போன்ற ஒரு சிறு உரை, உங்களுக்கு சிறு உரையா பெரு உரையா எனக்கு தெரியல, ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அளித்த இந்த ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாளுக்கு நன்றியை சொல்லி, அவருடைய திருவடிகளை பணிந்து ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை சொல்லி, மைக் அமைத்து கொடுத்த அண்ணன் செந்தாம்பரை அவர்களுக்கும், இதை அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கும் சக்ரா யூடியூப் சேனலுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக கடும் கால்வலியிலும் வீட்டில் பல வேலைகள் இருந்தாலும் அந்த ராமநாமத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி இங்க வந்தீங்க பாருங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் பணிந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நல்ல மனநலமும் உடல் நலமும் பெற்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வணங்கி இறைஞ்சி பட்டாச்சாரியாருக்கும் அடியனுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.